எஸ்டி நிறுவனம் தனது அட்வென்ச்சர் பைக்கை இப்போ அப்டேட் செஞ்சு வெளியிட்டிருக்காங்க. புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட பைக் ரூபாய் 2,10,000 முதல் 2,20,000 வரையில் விற்பனைக்கு அறிமுகமாகி இருக்கு. இந்த அப்டேட்டில் அடிப்படையில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லைனாலும் பல்வேறு விதமான வெளிப்புற மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. இப்படியாக இந்த பைக்கில் என்னென்ன அப்டேட்டுகள்லாம் செய்யப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மைசூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நிறுவனம் ஜாவா எஸ்டி மோட்டார் சைக்கிள் நிறுவனம். இந்த நிறுவனம் இப்போ எஸ்டி அட்வென்ச்சர் பைக்கை அப்டேட் செஞ்சு இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த பைக்கின் முன்பதிவுகள்லாம் ஏற்கனவே தொடங்கிருச்சாம். இந்த பைக்கை நீங்களும் முன்பதிவு செய்யணும்னா அருகில் இருக்கக்கூடிய ஜாவா எஸ்டி ஷோரூமுக்கு போயிட்டு முன்பதிவும் செஞ்சுக்கோங்க. இந்த புதிய அப்டேட்டில் பல்வேறு விதமான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. முக்கியமாக இது கலர் ஸ்கீம்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது வாடிக்கையாளர்களை அதிகம் ஈர்க்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு. வாடிக்கையாளர்கள் அதிகமான கலர் ஆப்ஷனை தேர்வு செஞ்சு அவங்களோட வாகனங்களை வாங்க முடியும். இந்த அப்டேட்டில் எஸ்டி அட்வென்ச்சர் பைக்கில் பல்வேறு விதமான காஸ்மெட்டிக் அப்டேட்களும் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது இந்த பைக்கின் லுக்கையே மாற்றிருமாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பிளாஸ்டிக் இன்செர்ட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கான். மேலும் இதில் ESD 69 என்ற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கு. இதனால் இந்நிறுவனம் எவ்வளவு பாரம்பரியமான நிறுவனம் அப்படின்றத காட்டும் வகையில் இது வழங்கப்பட்டிருக்கு. இந்த பைக்கின் முன்பக்கம் வட்ட வடிவிலான ஹெட்லைட் செட்டப் வழங்கப்பட்டிருக்கு. இது காண்பவர்களை கண்களை கவரும் வகையில் இருக்குதாம். அந்த அளவுக்கு கிராண்டாக இருக்காம் பார்க்குறதுக்கு. இந்த பைக்கோட முன்பக்கம் முழுவதும் பியானோ பிளாக் நிறத்தில் கிரில் ஃபினிஷ் செய்யப்பட்டிருக்கு. மேலும் பாதுகாப்பு அதிகரிப்பதற்காக இந்த பைக்கின் முன்பக்கம் வைசர்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது கிளஸ்டர் பகுதிக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கும். இப்படியாக பல்வேறு அப்டேட்களை வழங்கி எஸ்டி அட்வென்ச்சர் பைக்கை கூடுதல் அம்சங்களோட இதே செக்மெண்ட்டில் போட்டியில் இருக்கும் பைக்குகளுக்கு இணையாக மாற்றிருக்காங்க. இந்த பைக்கில் மிக முக்கியமான அப்செட் எக்ஸாஸ்ட் வழங்கப்பட்டிருக்கு. இதன் ஹெட்டர் மற்றும் சம் கார்ட் பகுதிகள் அப்டேட் செய்யப்பட்டிருக்காம். இதுபோல் கூலண்ட் ரிவைசர் பகுதியும் பின்பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதனால் இந்த பைக்கின் ஒட்டுமொத்த எடை 5 கிலோ வரை குறைஞ்சிருக்கு. இந்த எஸ்டி அட்வென்ச்சர் பைக்கில் அதே 334cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜினை தான் பயன்படுத்துது. இது 30 PHP பவரையும் 30 Nm டார்க் திறனையும் வெளிப்படுத்தும் திறன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த என்ஜின் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த அப்டேட்கள் மூலம் இந்த பைக் இனி பல்வேறு விதமான இடங்களில் பயணிக்கும் திறன் கொண்டதாகவும் அதே நேரம் அனைத்து சாலைகளிலும் பயணிக்கும் வகையிலும் உருவாக்கப்பட்டிருக்குதா நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இது எஸ்டி விரும்பிகள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்கு. ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்திற்கு போட்டியாக இந்த பைக்குகளை ஜாவா நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த பைக்கு விற்பனை நிச்சயம் இனி வரும் நாட்களில் அதிகரிக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். அப்டேட் செய்யப்பட்ட பிறகு பலர் இந்த பைக்கின் பக்கம் தங்களுடைய கவனத்தை கண்டிப்பாக திருப்புவாங்க. பைக் பிரியர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியில். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த பைக் வாங்கினாலும் ஓட்டினாலும் சேஃபாக போங்க, சேஃபாக வாங்க, கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. இதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். வல்லவன் உங்களில் ஒருவன்